வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் சாதம் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் பாவக்காய் வறுத்துக்கிட்டு இருக்கேன். கீரை முளைக்கீரை நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். அலசி எடுத்துக்கிறோம். கீரையை பூண்டு போட்டு கடைய போகிறேன். காலிஃப்ளவர் பூ இந்த பூ பக்கடா போட போகிறேன். அதுக்கு எல்லாத்தையும் சுடுதண்ணியில் நல்லா அந்த பூவை அரிஞ்சிட்டு சுடுதண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டு பக்கடா போட்டு இப்போ சமையல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கீரையை மட்டும் எப்படி கடைகிறது பூண்டு போட்டுங்கிறத சொல்கிறேன். முளைக்கீரை நல்லா அலசிட்டு வேக போட்டேன். இதில் பூண்டு எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நல்லது. அதனால் பூண்டு போட்டுக்கிட்டேன். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு இதே எண்ணெய் சட்டிலே தாளிச்சிக்கலாம். நான் கீரை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் கீரையை நல்லா ஆற வச்சு பாருங்கள். நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். எனக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, கீரையை நல்லா அலசி வச்சுக்கிட்டு பூண்டு உரித்து போட்டு மிக்ஸி வேக விட்டு இப்போ அரைச்சி வச்சுக்கிட்டேன். உப்பு மட்டும் இன்னும் போடலை. உப்பு போடுறது அளவாக போடணும். அதுக்காக உப்பு இன்னும் போடலை. இப்போ வெந்துருச்சு. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. கீரையை போட்டுக்கிறோம். இப்போ கீரைக்கு உப்பு சேர்த்துக்கிறோமா பாருங்க. இப்போ தான் உப்பு போடுறேன். நான் நிறையா போடக்கூடாது, அதனால். இப்போ கீரையும் நம்மளுக்கு கடைஞ்சாச்சு. நம்மளுக்கு சமையல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், காலிஃப்ளவர், கீரை, பாவக்காய். ஏன்னா பாவக்காய் தினசரி நான் சாப்பிட்ணும். ஒரு மாதத்துக்குன்னு ஒரு குறிக்கோளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் உடம்புக்கு சுகர் இருக்கிறதுனால. இப்போ கீரையோடு சேர்த்து நம்ம இந்த சாதத்தை சாப்பிடும்போது கீரை சிகப்பு கலர் கீரையெல்லாம் இருந்துச்சா, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த பூ நம்ம சும்மா வெறுமனே அப்படியே அவிச்சு கூட சாப்பிட்லாம் தாளிச்சா. ஆனால் நான் குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு பக்கடா மாதிரி போட்டிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அது மாதிரி போட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.